டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஓட ஹால் டிக்கெட் வந்தாச்சு. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காம அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோவோட ஃபுல் ஸ்க்ரீனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ரொட்டேட் ஆயிரும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். ஏன்னா டெஸ்க்டாப் இல்லாதவங்க மொபைலே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா tnpsc.gov.in அப்படின்றது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னா அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்றது கேட்கும். ஓகேன்றதை கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா இந்தமாதிரி டேப் ஓப்பன் ஆகும். நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா 2 ஆப்ஷன் காமிக்கும். புதுசாக பண்ணுறவங்க, ஏற்கனவே பதிவு செஞ்சவங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ ஏற்கனவே பதிவு செய்தோர், ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா இருக்கும், அந்த நம்பரும் ஆட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறோம். சமர்ப்பி அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. அதில் தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். ஸோ அதில் குரூப் 2 நேராக அப்ளிகேஷன் ஐடி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து காப்பி பண்ணிக்கணும். நீங்களே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 2024 தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ணி திரும்ப பேக் டேஷ்போர்டுக்கே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தனி ஒரு செப்பரேட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த ஸ்க்ரோல் பண்ணி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் நம்ம கேட்கும். ஸோ அப்ளிகேஷன் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை டேட்டு, மந்த்து, இயர் என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும், டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ டேட்டு, மந்த்து, இயரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு காமிக்கும். இப்போ நம்மளோட ஹால் டிக்கெட்டை ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் உங்களோட ஹால் டிக்கெட் நேமு, உங்களோட ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு 1க்கு 2 டைம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டைமிங்கும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எந்த இடம் அப்படின்றத கரெக்டாக மேப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டேட்டு என்ன ஏது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி உங்களோட ஸ்டோரேஜ்லேயோ இல்லைனா வாட்ஸ்அப்லேயோ இமெயில்லையோ உங்களோட என்ன டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணோம். இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இதில் சேவ்னு இருக்காது. ஸோ பிரிண்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா மொபைலில் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு காமிக்கும். ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு நெட் சென்டருக்கு போய் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு நீங்கள் அதை கூட்டு போகலாம். ஸோ எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ நல்லா எழுதுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன எல்லா கொஷினும் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.